அதோட இப்போ பள்ளி அப்படி முக்கியமான விஷயம் இருக்கக்குள்ள இன்னொரு விஷயம் எல்டர்ஸ் ஹோம், அடுத்தது சிறுவர் இல்லம், அந்த விஷயம். எல்டர்ஸ் ஹோம் அதாவது இதுவும் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்புகள். 15 அதாவது அனாதை இல்லம் என்று அவங்க சொன்னால் அப்படி சொல்வதில்லை. இப்ப சிறுவர் அபிவிருத்தி இல்லம், தாய் தந்தையரை இழந்த பிள்ளைகளை வளப்படுத்தி அந்த இல்லத்திலே வைத்து அவர்களுக்கு நல்ல கல்வி கொடுத்து அவர்கள் உலமாக்களாக அல்லது ஆசிரியர்களாக அதுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கெல்லாம் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு பதவி வகிக்கின்றார்கள். இது 1982 உங்களுக்கு தெரியும். அல் குர்ஆன் அந்த ஹிஜ்ரி ஆண்டு கணிக்கப்பட்டு எங்களுடைய 1400 கணக்கப்பட்டு 1400 நாடு முழுக்க அப்பொழுது போக்குவரத்து அமைச்சராக அவர்கள் தலைமையில் இந்த விழா கொண்டாடப்பட்டது. அப்போ அவர்கள் இங்கே காத்தாங்குடிக்கு வந்தார்கள். அந்த விழாவில் பங்குகளுக்கு வந்து அவர் அங்கே ஒரு படகு சேவை ஒன்றை பரதாங்கடை பகுதிக்கு எங்களுடைய 3ஆம் அமைச்சு அந்த ஹிஜ்ரா ஒழுங்கையிலே நான் ஒழுங்கை பேர் வந்து ஹிஜ்ரா படகு சேவை ஆரம்பித்தார்கள். மற்றவர்கள் வந்து ஹிஜ்ரா ரயில் சேவை ஆரம்பித்தார்கள். அதில் சிறப்பாக இயங்கி அந்த நேரத்திலே இந்த ஒரு சிறுவர் அறிவித்துள்ளது காத்தாங்குடி 4ஆம் அமைச்சு மறைக்கால் இல்லத்திலே ஒரு தனிப்பட்ட அவரும் அப்துல் மஜீத் அவர் இல்லத்திலே அவர் இல்லத்தை கொடுத்திருந்தார். அப்ப அதிலே அதை ஆரம்பித்த என்னுடைய மருவும் அசிஸ் அதிபர் பிறகு அவர் தான் இந்த வலது குறைந்த சாலை அமைப்பை அப்துல் பசீர் அவர்கள் அவர் தான் அதை ஆரம்பித்து அதை செய்தார்கள். பின்னர் அது ஒரு நகரப்பதி இடம் போதாதுதான் அவருடைய மருவும் சேர்மன் இப்ராஹிம் இப்ராஹிம் அவருடைய அந்த லைட் ஹவுஸ் சொல்ற அந்த பிரதேசத்திலே அவரும் காணியை கொடுத்து அங்கே கட்டத்தை கட்டி அங்கே மாணவர்களை தங்கி வச்சு உண்மையிலேயே நாங்கள் அந்த இல்லத்துக்கு நாங்களும் ஒரு கலைஞர் என்ற வகையில் நேற்று வழங்குவதற்கு அடிக்கடி போவோம். உண்மையிலேயே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு புகலிடமா இருக்கணும். முதலாவது பெரியவர் இல்லம் தான் வந்துச்சு, அதுக்கு பிறகு சிறுவர் இல்லம் வந்தது. இல்ல அதாவது சிறுவர் இல்லம் முதலாவதாக வயது இல்லம் வரவில்லை. இதுதான் முதலாவது சிறுவர் 1982 இதுதான் ஆரம்பிச்சேன். மக்களே, இதுதான் சிறுவர் நிலையம் காத்தாங்குடியில் இருக்கிறது. உள்ளே போனீங்கன்னா எல்லாமே இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்குரிய அவங்க விளையாடுறதுக்கு கிரவுண்ட்லேருந்து அவங்க படிக்கிற இடம், பள்ளிவாயல் எல்லாமே இருக்கிற ஒரு இடமாக தான் இது இருக்குது. இதுக்கு உதவி செய்ய நினச்சிங்கன்னா நம்பர் நான் இதில் வீடியோவில் போடுறேன். ஏழமெண்டாக்கள் உதவி செய்யும். அது வளர்ந்து கொண்டு போனது 1992 அப்பொழுது எங்களுடைய இக்பால் மௌலி அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், அந்த மார்க்கெட்டுக்குள்ளே சில வயல்கள் உறவினர் இல்லாமல் உதவி இல்லாமல் மழை காலங்களிலே முனகி கொண்டு படித்த வழி இல்லாமல் உதவி கொண்டு அந்த கட்டுகளிலே படுப்பார்களாம். இதை பார்த்துவிட்டு அவர்கள் எங்களுடைய மதிப்புக்குரிய மரும சட்டத்தாரணியால் எம்ஐ மோடி அவரோட போய்
சொல்லி இருக்கிறார்கள். இப்படி இந்த வயல்கள் வீடுகளிலே கிடைக்கிறார்கள் பார்க்க உறவினர்கள் இவர்களுக்கு ஒரு புகலிடம் நாங்கள் உருவாக்க வேணும், ஒரு இல்லத்தை அமைக்க வேணும் அவரும் சொல்லியிருக்கிறார். அது நன்மை விஷயம். அவர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் இருக்கிறார் மோதாய் விட்டாய் எங்களுடைய இஸ்மாயில் எங்களுடைய ஐயூக்காவுடைய பாப்பா அவர்களெல்லாம் சேர்ந்தான் இந்த முயற்சியை கையெழுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு 1992ஆம் ஆண்டு அதுவும் அந்த மருமம் ஷாமன் இப்ராஹிம் அவருடைய பிள்ளையை தான் அந்த காணியை கொடுத்திருந்தார்கள். அங்கே ஒரு இல்லத்தை சர்க்காரம் அமைத்து தொடங்கினார்கள். அது இப்போது சேர்த்து ஒரு 25-30 பேர் தான் இருக்கின்றாங்க. அப்ப பிள்ளைகளோட முரண்படல் பிள்ளைகள் அவர்களை பாராமுகமாக இருந்தால் அந்த காலத்தில் யாரை பார்ப்பது? உண்மையிலேயே அது இஸ்லாத்திலே அப்படி வயதுள்ள மொழி தேவையில்லை, வைக்கக்கூடாது, அது பெற்றோர்களை சொல்கின்றார்கள். ஆனால் அது இப்ப தற்போதைய நிலையிலே அவர்களை பராமரிக்கிறதுக்கு ஒரு இல்லை என்ற அடிப்படையில் அவர்கள் அந்த இங்க மட்டும் இல்லை, நிறைய வெளியூர்ல எல்லாம் இருக்கோம். வெளியூராக்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இருக்கிற அந்த ஆட்களே வெளியூர் ஆட்கள் தான். மிக பெருமதி அந்த மக்கள் எல்லாம் நம்ம ஊர்ல நான் பார்த்துருக்கேன். அங்க இருந்திருக்கிறாங்க. பிள்ளைகள் அவர்களை போக விட்டார்களா அந்த மாதிரி தெரியாது. ஆனா இருக்கின்றால் ரெண்டும் இருக்கின்றார்கள். அங்க 3 நேர சாப்பாடு கொடுக்கின்றார்கள். அங்க பள்ளி வேலை அமைக்கப்பட்டிருக்கு, சொல்லுவார்கள், குடிப்பார்கள், வசதி இருக்கு. ஆனால் வெளியிலே போயிடாது. அங்க போய் சேருகின்றவர்கள் அவர்கள் மாவாத்தாகிவிட்டால் உறவினர் கையிலே மையத்தை கொடுக்க மாட்டாங்க. தேவையினால் இவர்கள் போயிருந்தால் அடக்கணும், அவர் கையிலே ஒப்படைக்க மாட்டாங்க. அதனால சேர்ந்தாலும் இப்போது அவருடைய தலைவர் இப்ப இவர் நம்முடைய கேமி ஆசிஷ் சார் அவர்கள் இருக்கின்றனர். அவர்கள் மாவத்தாகிவிட்டார்கள். அப்ப அவர்கள்லாம் இருந்து அதை நிறைய சிறப்பாக செய்கின்றார்கள். அதில் நிறைய அதில் நிர்வாகி இருக்கின்றார்கள். மரியாதை அமைக்கின்றது. மக்களே, இதுதான் காத்தாங்குடியில் இருக்கிற எல்டர்ஸ் ஹோம். இதுலேயும் அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதியிலேருந்து எல்லாம் இருக்குது. இதுலேயும் நீங்கள் உதவி செய்ய நினைச்சிங்கன்னா நான் போடுற நம்பரில் இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு உதவி பண்ணுங்கள். இந்த சாங்கிற அமைப்பு அவர் அசிஷர் அவர்கள் சிறுவல்லுவத்தை செய்து வந்தபோது அவருக்கு எதிரான விமர்சனங்களை திசம் கிடைக்கப்பட்டே அவர் அதை விட்டு போய் பதவி சாயுத அமைப்பு மாவட்டத்திலே அவர்கள் அதுவும் இப்ப சிறப்பாக பிள்ளைகள் சத்து குத்தி குறைஞ்சவர்கள் அல்லது இயங்க முடியாதவர்கள் அங்கே கல்வி சாப்பாடு எல்லாம் கொண்டு ஒழுங்காக ஆசிரியர்கள் வச்சு சேர்ந்தார்கள். இப்படியான அமைப்புகள் தோன்றிருக்கின்றது. எல்லா அமைப்புகளும் இருக்கின்றது. காத்தாங்குடியில இருக்கிற ஒரு சிறப்பு அம்சமே எல்லாமே இருக்கிறது. பள்ளி வாயல் இருக்கு, மதரசா இருக்கு, அடுத்தது மதரசாக்களையும் சின்ன மதரசா இருக்கு, பெரிய மதரசா இருக்கு, பொம்பளைகளுக்கு அந்த பொம்பளைகள் மசானிக்கும் போது நான் அதை சொல்ல ஒன்று
ஆரம்ப காலத்திலே கல்லலிய முஸ்லிம் மகளிர் அரபு கல்லூரியில் தான் கல்லலி. எங்களுடைய மாணவிகள் நாங்கள் 10-15 மகளிர்கள் இங்கே வந்தார்கள். வந்து அதை எங்களுடைய இப்போ இவங்களில் இருக்கார்கள் அவர்கள். அவர்கள் அங்கே ஓதி விட்டு வந்தால் இங்கே அவர்கள் மௌலவியா அந்த பட்டத்தில் வந்து ஆசிரியராக தொழில் செஞ்சு மாதிரிதான் செய்யாவிட்டாலும் அவர் செய்து ஓதிட்டு வந்தார். இப்போ ஏன் எங்களுடைய ஊர்லேயே ஆரம்பிக்க முடியாது? இதுவும் மரும சைத் அமல் ஹஜாவுடைய காலத்தில் உருவான அந்த சிந்தனை. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் மார்க்க கல்வியை மட்டும் கொடுக்கல, அங்கே இந்த உலக கல்வியும் கொடுக்கின்ற அரசியல் கல்வியும் கொடுக்கின்றார்கள். அப்போ நாங்கள் எப்படி நாங்கள் எங்கள்கிட்ட இந்த ஹாஸ்டல் வசதியில் அப்போ இல்லை. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா முதலாக மில்லத் மாநில வித்யாலய அந்த பாதையில் அந்த பிள்ளைகள் பாடசாலையை போய்விட்டு வருவார்கள். வந்து 2 மணி 2:30 மணிக்கு போய் அங்கே போவார்கள். அங்கே 6 மணி வரையும் அவர்களுக்கு மாநிலத்துக்கான அந்த வழங்கப்படும். அப்பொழுது அவர்களுக்கு தனியான ஒரு இடம் கொண்டு போகணும். அங்கே சில வெளியூர் பிள்ளைகள் மேலே போகுது, அதெல்லாம் ஆசைப்படுத்தி அது ஹாஸ்டலில் கொண்டு போனோன்னே நம்முடைய இந்த தற்போது காட்டாமல் கள வைத்தியசாலை இருக்குது அந்த இடம் அந்த மாணவிகளுக்கு என்றால் அது கட்டிடமும் அமைக்கப்பட்டது. அந்த சித்திக்காவுக்கு வந்து கட்டிடம் அமைக்கப்பட்டு சித்திக்காண்டு பால் வெள்ளம் போட்டு அது திறப்பதற்கு ஆயத்தமான நிலை இருந்த நேரம்தான் எமது பிரதேசத்தில் உள்ள வன்சீர்கள் தொடங்கியது. இப்போ அதில் ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு அந்த காலத்திலே. அந்த நேரத்திலே ஒரு 85-86 ஆண்டு காலப்பகுதியில் ஊர் வீட்டிலே உள்ள அந்த பிள்ளைகள் கூடுதலாக நடந்து இந்த இடத்துக்கு வர வேண்டும். மிக தூரமாக இருக்கின்றது. பெற்றோர்கள் சற்று அவர்கள் குறைப்பட்டார்கள். இங்கே பிள்ளை இங்கே நடந்து போகணுமே வர ஒன்றுமே என்ன செய்யுது. போது மோட்டர் சைக்கிள் குறைவு, அதை போய் வியூக்கார வண்டியெல்லாம் ஏற்றி போனால் பெற்றோர்கள் எல்லாம் இருப்பாங்களான்றது. அப்போ அதற்காக அவர் யோசிச்சு கொண்டிருக்கின்ற வேலையிலே சரி இப்போ என்ன செய்யறதை இப்போ அங்கே போகணும். அங்கே போனால் இப்போ அதுக்கிடையில எங்களுடைய ஊர்லேயே ஒரு வைத்தியசாலை இல்லாத பெரும் குறை உண்டு. அந்த வன்சிய காலப்பகுதியில 2 ஜனாசாக்கள் இந்த 6ஆம் வகுப்பு பகுதியில் 2 பெண்கள் மாநிலத்தார்கள் பிள்ளைகளை பிரசவித்து விட்டு வருத்தம் ஏற்பாட்டு விட்டது. அவர்களை மற்ற வைத்தியசாலைக்கு ஒரு வழி கொண்டு போயிட்டாங்க. இங்கே நம்முடைய காத்தாங்குடி ஆட்சியசாலை 680 இலக்கியத்தோட அங்கேயும் போக முடியாமல் போய்விட்டது. ரெண்டும் இந்த அம்மாங்க ரோட்ல அந்த பிள்ளைகளுக்கு நான் இந்த பகுதியிலே ஒரு கூட்டுறவு மாமலை இருந்தேன். அப்போது எங்களுக்கு தலைவர்கள் சிந்திக்க தொடங்கினாங்க. இங்கே ஒரு வைத்தியசாலை போன வந்து அஷேத் அமலி அவர்கள் கலைஞர் விட்டார்கள். பிறகு ரசீஷ் நலபி அவர்கள் இங்கே பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தால் அவருடைய உதவியை பெற்று சம்மேளனம் சிறப்பாக செயல்பட்டு அப்பொழுது இவர்கள் எங்களுடைய காத்தாங்குடி 5 ஜாமிலா நிம்மாப்பள்ளி அவரோட பேச்சுவார்த்தை அவர்கள் சொன்னார்கள் அந்த இப்போ ஒரு சிந்திக்க மதிச்சா இருக்கின்றது அந்த காணியை நாங்கள் தருகின்றோம், பிரச்சனை இல்லை, நீங்கள் அதிலே ஒரு கட்டடத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். அமைத்து நீங்கள் வந்து அவர்கள் அதை தாங்களோடு இவர்கள் இந்த கட்டிடம் இருக்குதானே இதே காத்தாங்குடி வைத்தியசாலை வர்த்தக சங்கம் காத்தாங்குடி வர்த்தக சங்கம் பொதுமக்களுடைய வசூலித்து ஒரு துணை பணத்தை அங்கே கொடுத்து அதில் ஒரு கட்டிடத்தை அமைக்கிட்டுள்ளார்கள். அவர்கள் அமைத்து அங்கே மதிசாவை ஆரம்பித்தாங்க. இங்கே வைத்தியசாலை அமைக்கப்பட்டது. அப்போ அதன் பிற்பாடு சின்ன அந்த மதிசா அது பெண்களுக்கு இன்னும் பல மதிசாக்கள் பெண்கள் ஆரம்பிக்கிறார். ஆனால் சித்திகியா மதிசா ஆரம்பித்து நிறைய பிள்ளைகள் உள்ள மௌலியாக்கள் வழியானார்கள். அவர்கள் உத்தியோகம் செய்கிறார்கள், செய்யாமல் இருக்கிறார்கள். அந்த காலத்திலே ஓய்வு பிள்ளைகளுக்கு நிறைய டீச்சிங் கால் பண்ணப்பட விண்ணப்பம் கொடுப்படும். நிறைய பேர் அதிலே மௌலியாக்கள் விடுபட்டார். அந்த மாதிரி ஆசிரியர் இப்போ தலைப்பட்டிருக்கின்ற குழுக்காரர்களே அப்போ அந்த அளவு விடுபட்டார். நிறைய பேர் பெண்களாகவே இருந்தார். காரணம் அவர் மௌலியாக ஓய்வு முடித்திருந்தாலும் 7 படித்திருந்தாங்க. அப்போ நிறைய உலமாக்கள் ஹாபிகள் இப்போது எங்களுடைய தீனியா மதிசாக்களே உருவாகிறார்கள். அது பெண்கள் கல்வியும் மார்க்க கல்வியும் ஒரு அடிச்சு வைத்த கல்வியாக அதுவும் எங்களுடைய முன்னோர் தலைவர்கள் முன்னோர்கள் செய்து வைத்த அந்த அவர்கள் காட்டி தந்த முன்மாதிரி தான் இன்னும் பின்பற்றப்படுது. இந்த வகையிலே நான் இந்த பள்ளி வாயில்களை பற்றி நீங்கள் பொதுவாக கேட்டால் இன்னும் நிறைய செல்ல விஷயம் இருக்கு. ஒவ்வொரு பள்ளியையும் சொல்லணும். அதுக்கெல்லாம் நம்மளுடைய இந்த 3 உள்ளே நேரம் வராது. பள்ளி வாயில்கள் பொதுவாக இப்பொழுது நான் 40 பள்ளி வாயில்களே இதை வரலாற்றை தொகுத்திருக்கின்றேன். இன்னும் பள்ளி வாயில் தொகுக்க வேண்டியிருக்கு. நிறைய பள்ளிகள் உருவாகியிருக்கின்றது. எல்லா பள்ளிகளிலுமே சிறப்பாக இருக்கின்றது. நாங்கள் வீதிக்கு இறங்கிவிட்டால் தமிழாங்காரங்களிலே எல்லா பள்ளிகளிலுமே ஹாபிகள் தொழிப்பார்கள். கூடுதலான 99% ஹாபிகள் தொழிப்பார்கள். கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். ஒரு காலத்திலே பெண்கள் பள்ளிக்கு போய் தொழுகல தராவி தொழுகை ஒரு வீட்டுகளை ஒழிப்பாங்க. கவிமணி பாரிமலை சொல்வார், எந்த ஒழுங்கை போனாலும் தொழுகை சத்தங்கள் சொல்லுவார். அது நம்மளோட ஊருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு காட்சி. ஆனால் இப்பொழுது அந்த பள்ளி வாயில்களிலே மையப்படுது. மேலே ஆங்கிலர்கள் அந்த மேலே கீழே கீழ்த்தரத்திலே ஆங்கிலர்கள் மேற்தரத்திலே பெண்களுக்கு ஒழுங்கி அல்லது பள்ளியின் ஒரு பகுதியை மாறிட்டு அவர்கள் தொழுகிறார்கள். நிறைய பெண்கள் தராவி தொழுகை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது சிறப்பாக இருக்கின்றது.
அதுதான் காத்தாங்குடியை பொறுத்த வரைக்குமே எல்லாமே இருக்கு. பள்ளி வாயல், அடுத்தது மதுசா, அடுத்தது பெரிய மௌலவிய மதுசா, அடுத்தது பெண்கள் அரபு கல்வி, அரசியல் கல்வி, அது மட்டும் இல்லாம இப்போ பெரியவர் இல்லம், சிறுவர் எல்லாமே அமைப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் மக்களுடைய உதவி கிடைக்கும். சொல்லக்கூடாது. ஒரு பள்ளி வாயில இயக்குவதால் கூட அந்த பள்ளி ஜமாத்தர்கள் தாராளமாக காசு கொடுக்கின்றார்கள். அப்பொழுது உதவியாக்கு கூட கலந்த இந்த ஹஜ் பண்ணாலே அண்மையிலே மாடுகளை சரியாக சேரவில்லை என்ற போது தனவந்தர்கள் அந்தந்த மாநிலக்கு மாடுகளை கொடுத்து வாங்கி அப்படியே கொடுத்து முடித்தார். அல்லாஹ்தாலா எங்களுடைய மக்களுடைய செல்வங்கள் இன்னும் பெருக்க வேண்டும். ஜவாத் அவர்கள் சொல்லுவார்கள் அடிக்கடி மறைந்து, எங்களுடைய மக்கள் வர்த்தகர்கள் தான், அவர்கள் தருகின்ற அந்த பங்களிப்பில் தான் எங்களுடைய ஊரில் அத்தனை பொது பணிகள் நடக்கின்றது. சம்மேளனமாக இருக்கட்டும், எம்ஏதர்மாக இருக்கட்டும், அல்லது மதசாக்களாக இருக்கட்டும், அல்லது பாடசாலைகளாக இருக்கட்டும், அவர்கள் தருகின்ற அந்த அள்ளி தருகின்ற செல்வங்கள் அவர்கள் வெளியூர்களிலேயே கஷ்டப்பட்டு உழைக்கின்றார்கள், காத்தாங்குடியிலே உழைக்கின்றார்கள். அவர்கள் கேட்கின்ற போது மனம் கோணாமல் தருகின்ற அந்த தாராளமான அந்த நிதி பங்களிப்புகள் உதவிகள் நம்முடைய ஊரை இன்னும் கல்வியிலே அல்லது ஒரு கலாச்சாரத்திலே ஒரு துறைகளிலே அது முன்னேற்றம் பாதையிலே டீச்சர்களை காணக்கூடியதாக அது உண்மை. சரி, நான் நீங்க கேட்டதுக்கு நான் மீண்டும் வரை சொல்ல வேண்டி வரும். அதுக்கு நான் மீண்டும் வரை நிறைய வேலைகள் விட்டுட்டு வந்தது நீங்கள் வந்து கட்டணும் ஒரு ஆர்வத்தோடு வந்து என்னை அழைத்துருவேன். காணக்கூடிய நான் பல நேரங்களுக்கு போய்தான் இருக்கின்றேன். மிகவும் ஆர்வத்தோடு வந்தீர்கள். அப்ப ஆர்வத்தோடு வந்த உங்களை ஊக்கப்படுத்த வேண்டும். மேலும் மேலும் நிறைய விஷயம் வச்சு நண்பர் என்னை தேடி வந்தீங்க. நான் சந்திருக்கேன் இன்ஷா அல்லாஹ். அன்பு நேயர்கள், நீங்கள் என்னுடைய இந்த நேர்காணலில் வழங்கிய சில விஷயங்களிலே சின்ன பிள்ளைகள் தடுமாற்றங்கள் இருக்கலாம். உங்களை தொகுத்து சொல்லவில்லை, நல்லா பொறுத்துக் கொள்வீர்கள் நினைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் இனிவரும் காலங்களிலே தம்பி கேட்கின்ற சில விஷயங்களில் ஊரில் வரலாறு சம்பந்தமாக என்னால் முடிந்தவற்றை நான் தருவேன் என்று சொல்லி என்னையும் இந்த நேர்காணலை அழைத்து இந்த நேர்காணலிலே என்னையும் நீங்கள் கவனித்திருக்கிறார் தம்பி பாய் மற்றும் கேட்க போன்ற முகநூல் நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி உங்களுடன் விடைபெற்றுக் கொள்வேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.